அது யார் கடினப்படுத்தினது? நீங்களும் நானும் கடினப்படுத்த முடியாது. யோசித்து பாருங்க, ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நம்ம குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனைக்குரிய ஆளை வீட்டுக்குள்ளேயே வச்சிருப்போமா? ஒரு பிரச்சனை பார்ப்போம், 2 பிரச்சனை பார்ப்போம், 3வது பிரச்சனையில என்ன பண்ணுவோம்? எப்பா நீங்க உங்க வீட்டுக்கு என்ன பண்ணிடுங்க, எங்களுக்கு என்ன இல்லை, நிம்மதி இல்லை. நிம்மதி. உண்மையா அதை தான் சொல்லுவோம். ஆனா இங்க யோசித்து பாருங்க, 10 அற்புதம் நடக்குது. நானும் ஒவ்வொரு டைம் இந்த யாத்திராமத்தை வாசிக்கும் போது எனக்கு கோபமா இருக்கும். இந்த ராஜா ஏன் தன் சொந்த ஜனங்களுக்கு இப்படி நடக்குது? சொந்த ஜனங்களுக்கு நடந்தாலும் பரவாயில்ல, சொந்த குடும்பத்துக்கு நடக்குது, அவருக்கே நடக்குது. நைல் நதி என்ன பண்ணுது? ரத்தமா மாறுது. சாப்பாடு இல்ல, கல்மழை பெய்யுது, என்னென்னதோ பிரச்சனை நடக்குது, கொப்பளங்கள் நடக்குது. இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு எப்படி இந்த மனுஷனுடைய இருதயம் கடினப்பட்டது? நான் யோசிக்கிறேன், இந்த முடிவின் வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் முன்னாடியே கொடுத்துருப்பாங்க. இந்த வாக்குத்தத்தத்தை நான் இதை ஒரு வாக்குத்தத்தமாக தான் வைக்கிறேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில முடிவை ஆண்டவர் எப்படி மாற்றுவாங்கன்னா கடினப்படுத்தி தான் என்ன பண்ணுவாங்க. இப்போ யோசித்து பாருங்க, ஒரு மிகப்பெரிய 10 வாதையில கடைசி வாதம் நடந்து முடிஞ்சு கூட இந்த மனுஷன் திருந்தலை. எங்க தான் வர்றாரு? பின்னாடி தான் என்ன பண்றாரு? சரி, வந்ததுதான் மேகஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் பார்த்து திரும்பி போனாரா? இல்ல, செங்கடலை பார்த்தாரு. பாதை அவங்களுக்கு மட்டுமா? அவனுக்கு மட்டுமா வாக்கு தத்துவம்? எனக்கும் அந்த வாக்கு தத்துவம் இருக்குன்னு நினைச்சாரான்னு தெரியல. போனவர் அங்கேயே என்ன பண்ணாரு? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அது பாதையாய் தோன்றினது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த செங்கடல் பாதையாய் தோன்றியது. ஆனால் இந்த எகிப்தின் ஜனங்களுக்கு அது என்னவாய் தோன்றியது தெரியுமா? படுகுழியாய். எப்படி அவங்க நினைச்சு பார்த்திருப்பாங்களா?